Hello friends, welcome to Learners Forum. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரூட் லோக்கஸை பற்றின இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அந்த மெத்தடை பற்றின பேசிக் அவுட்லைன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த மெத்தடில் ரூட் லோக்கஸ் மெத்தடுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம ரூட் லோக்கஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பாத்துடைய டெஃபினேஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். k is equal to 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு போல்ஸ் ஃபாலோ பண்ணுற பாத்து தான் ரூட் லோக்கஸ் அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். ஸோ அதுபடி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஓப்பன் லூப் போல்ஸ் அண்ட் ends at ஓப்பன் லூப் ஜீரோஸ். அண்ட் இந்த ஓப்பன் லூப் ஜீரோஸ் வந்து நமக்கு ஃபைனைட்டாகவும் இருக்கலாம் இல்லை இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ரூல் என்ன அப்படின்னா ரூட் லோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ரியல் ஆக்சிஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ரியல் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இந்த ரூட் லோக்கஸ் பாத், அதாவது ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் எப்போவுமே வந்து இந்த ரியல் ஆக்சிஸை பொறுத்து நமக்கு சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து நமக்கு இங்கே சிமெட்ரிக்கலாக இருக்குது. அண்ட் தேர்ட் கண்டிஷன்லையுமே நமக்கு இங்கே சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஸோ ரியல் ஆக்சிஸை பொறுத்து எப்போவுமே நமக்கு ஆர்எல் பிரான்ச் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். Second rule, number of root locus branches is equal to number of poles or number of zeros. ஸோ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து கிடைக்கும். இது ரெண்டுத்தில் எந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தானாக இருக்கோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூவை நம்ம n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா p is greater than or equal to zeros. அதாவது போல்ஸ் வேல்யூ வந்து ஜீரோஸை விட கிரேட்டர் தானே இருக்கும்போது நமக்கு n வேல்யூ நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இன் கேஸ் நமக்கு போல் இஸ் லெஸ் தேன் ஜீரோ ஆர் இந்த கண்டிஷனை நம்ம ஜீரோஸ் ஆர் கிரேட்டர் தேன் போல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனில் நமக்கு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நமக்கு போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல், அது என்ன அப்படின்னா a point exists on RL branch if the sum of poles and zeros to right of the point is odd. ஸோ இப்போ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ இது வந்து இன்னுமே நமக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோஸ் லொக்கேஷன் அண்ட் போல் லொக்கேஷனை இங்கே நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய வேல்யூஸை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை 1 0 -1 -2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜீரோஸுடைய லொக்கேஷன் நமக்கு 1 and -1ல் இருக்குது. போல்ஸுடைய லொக்கேஷன் நமக்கு 0 and -2ல் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் படி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் ஹாஃபில் நமக்கு எவ்வளோ போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்கே நமக்கு இந்த ஹாஃபில் எந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸுமே இல்லை. ஸோ வேல்யூ நமக்கு ஜீரோவாக இருக்கிறதுனால ஆடாக இல்லாததுனால இங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் ரைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரே ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு. ஸோ 1 0 அப்படிங்கிறது வந்து ஆட் வேல்யூ. ஸோ ஆட் வேல்யூ இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்துக்கலாம் பாயிண்ட்டை, அதாவது இந்த -1ல் நமக்கு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. இந்த பாயிண்ட்டை இப்போ கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரைட் சைடில் நமக்கு எவ்வளோ போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீரோ அண்ட் ஒரு போல். ஸோ 1 + 1 நமக்கு 2 அப்படின்னு இருக்குது. 2 வந்து ஈவன் நம்பர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே நமக்கு எந்த ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரைட் சைடில் நமக்கு ஒரு ஜீரோ ஒரு போல் ஒரு ஜீரோ. ஸோ டோட்டலாக நமக்கு 3 வேல்யூஸ் இருக்குது. 3 ஆட் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸில் மட்டும்தான் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்டோட ரைட் சைடில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணணும். சப்போஸ் நமக்கு ஆட் வேல்யூவில் கிடைச்சது அப்படின்னா அப்போ நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இன்கேஸ் ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ரூல் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசிம்டோட்ஸ் அண்ட் சென்ட்ராய்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அசிம்டோடை பற்றி பார்க்கலாம். ஸோ அசிம்டோட்னா என்ன அப்படின்னா பிரான்ச்சஸ் தட் அப்ரோச் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. அதாவது நமக்கு இப்படி ஒரு எஸ்ப்ளைன் இருக்குது. இதில் இப்போ இங்கே ஏதாவது ஒரு பிரான்ச் வந்து இப்படி இன்ஃபைனைட்டை நோக்கி போகுது அப்படின்னா இதை தான் நம்ம வந்து அசிம்டோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இது சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எப்படின்னா பிரான்ச்சஸ் டெர்மினேட்டிங் அட் இன்ஃபினிட்டி.
ஸோ இப்போ இந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இன்ஃபினிட்டியில் தான் நமக்கு டெர்மினேட் ஆகுது. ஸோ பிரான்ச் தட் அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி இல்லைனா டெர்மினேட்டிங் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கிற பிரான்ச்சை தான் நம்ம அசிம்ப்டோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிற ஒரு சிஸ்டமில், அதாவது நம்ம ரூட் லோக்கஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அசிம்ப்டோட்ஸ் இருக்குது இல்லைனா எவ்வளோ ஆர்எல் பிரான்ச்சஸ் வந்து நமக்கு இன்ஃபைனைட்டில் டெர்மினேட் ஆகுது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P minus Z, அதாவது P represents number of poles and Z represents number of zeros. ஸோ poles minus 0 வேல்யூ தான் நமக்கு இங்கே அசிம்ப்டோட்ஸுடைய நம்பராக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து when number of poles is equal to number of zeros. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு RL branch வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனைட் ஓப்பன் லூப் போல்ஸில் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் ஓப்பன் லூப் ஜீரோஸில் எண்ட் ஆகும். இது வந்து P is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு. ஸோ இப்போ தான் நமக்கு ரூட் லோக்கஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு when number of poles is greater than number of zeros. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல் பிரான்ச்சஸ் வந்து நமக்கு ஃபைனைட் ஓப்பன் லூப் போல்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எண்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் ஓப்பன் லூப் ஜீரோஸில் நமக்கு எண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஏன் அப்படின்னா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும்போது தான் நமக்கு ரூட் லோக்கஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் வேல்யூ நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஜீரோஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்ற கண்டிஷன் வரும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜீரோவை நம்ம இன்ஃபைனைட்டில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு 2 போல்ஸ் அதாவது 2 ஜீரோஸ் இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 2 is equal to 2 அப்படின்னு இந்த கண்டிஷனை நம்ம இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அப்போ நமக்கு ஜீரோஸ் எங்கே டெர்மினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட்டில் இங்கே டெர்மினேட் ஆகுது. அதை தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து நமக்கு ஓப்பன் லூப் போல்ஸில் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் எண்டிங் வந்து இன்ஃபைனைட் ஓப்பன் லூப் ஜீரோஸில் வந்து எண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டிஷன்ஸை மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு when P is less than Z, அதாவது when number of poles is less than number of zeros-ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இதே கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபாலோ பண்ண மாதிரி இப்போ ஜீரோஸ் வேல்யூ நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டு போல்ஸ் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு போல் நம்ம இன்ஃபைனைட்டில் இருக்கிறதா எடுத்துக்கணும். ஸோ இங்கே நமக்கு இன்ஃபைனைட்டி இருக்கும்போது ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல் பிரான்ச் வந்து நமக்கு இன்ஃபைனைட் ஓப்பன் லூப் போல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனால் எண்டிங் வந்து ஃபைனைட் ஓப்பன் லூப் ஜீரோஸில் நமக்கு எண்ட் ஆகும். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு இன்ஃபினிட்டியை ஆட் பண்ணுறோமோ ஜீரோஸில் ஆட் பண்ணுறோமா இல்லை போல்ஸில் ஆட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் நமக்கு ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக அப்படிங்கிறது வேரி ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அசிம்ப்டோட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம அசிம்ப்டோட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்போது ரியல் ஆக்சிஸில் என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட் தீட்டா A is equal to 2q plus 1 into 180 degree divided by P minus Z. ஸோ P அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் Z represents நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இதில் Q வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஜீரோவில் இருந்து என் பாயிண்ட் P minus Z minus 1 வரைக்கும் நமக்கு Q வேல்யூ மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்டுடைய ஃபார்முலா. ஸோ இந்த அசிம்ப்டோட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சிஸை பொறுத்து நமக்கு சிமெட்ரிக்காக இருக்கும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த அசிம்ப்டோட்ஸ் வந்து இட் கிவ்ஸ் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் வென் P இஸ் கிரேட்டர் தேன் Z. ஸோ வென் போல்ஸ் நம்பர் வந்து நமக்கு ஜீரோஸை விட அதிகமாக இருக்கும்போது ஜீரோஸுடைய டைரக்ஷன்ஸை இந்த அசிம்ப்டோட்ஸ் தான் டிசைட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அசிம்ப்டோட்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம சென்ட்ராய்டை பற்றி பார்க்கலாம். ஸோ சென்ட்ராய்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் அசிம்ப்டோட் டு த ரியல் ஆக்சிஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அசிம்ப்டோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அசிம்ப்டோட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த அசிம்ப்டோட் வந்து நமக்கு இந்த ரியல் ஆக்சிஸில் எங்கே வந்து மீட் ஆகுது அப்படிங்கிற இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் ரியல் பார்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் ஜீரோஸ் டிவைடட் பை P மைனஸ் Z. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதலாம் அப்படின்னா சம்மேஷன் PR மைனஸ் சம்மேஷன் ZR டிவைடட் பை P மைனஸ் Z. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த PR அப்படிங்கிறது போல்ஸில் இருக்க ரியல் வேல்யூ அண்ட் அதே மாதிரி இந்த ZR அப்படிங்கிறது வந்து ஜீரோஸில் இருக்க ரியல் வேல்யூ. ஸோ நிறைய போல்ஸ் இல்லை நிறைய ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால தான் இங்கே சம்மேஷனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதை தான் வந்து நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்ட்ராய்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரியல் ஆக்சிஸில் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், ஆரிஜினில் இருக்கணும் அப்படின்ற எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே இல்லை. எங்கே வேணால் இந்த ரியல் ஆக்சிஸில் இருக்கலாம். அண்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து இட் மே பி ஆர் மே நாட் பி ஆன் த ரூட் லோக்கஸ் பிரான்ச். ஸோ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 போல்ஸ் இங்கே இருக்குது அண்ட் இதுக்கு நடுவில் தான் நமக்கு இங்கே ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே இல்லை அப்படின்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் வந்து நமக்கு சென்ட்ராய்டு இருக்கணும், இல்லை இங்கே தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸில் அது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்ட்ராய்டை பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை முடிச்சுட்டு அதனுடைய கண்டினியூவேஷனான கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Calculate the angle of asymptote and centroid for g of s into h of s is equal to k divided by s into s plus 5 into s plus 10. ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் லூப்போடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட் அண்ட் சென்ட்ராய்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோ போல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூஸை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா s is equal to 0, s is equal to -5, s is equal to -10 அப்படின்னு நமக்கு 3 வேல்யூஸ் ஆஃப் போல்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் நியூமரேட்டர் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ ஜீரோஸ் வந்து நமக்கு எதுவுமே இல்லாததுனால இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா படி சிக்மா இஸ் ஈக்குவல் டு சமேஷன் PR மைனஸ் சமேஷன் ZR டிவைடட் பை P மைனஸ் Z which is equal to இங்கே எல்லாமே நமக்கு ரியல் வேல்யூஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, செகண்ட் வேல்யூ -5, தேர்ட் வேல்யூ -10. இது எல்லாமே சம்மேஷன் ஆஃப் பிஆருடைய வேல்யூ மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ZRல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஜீரோஸ் வேல்யூவே இல்லை. ஸோ 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ஸ், இங்கே நமக்கு 3 போல்ஸ் இருக்குது. ஸோ 3 மைனஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நமக்கு இங்கே 0 தான் இருக்குது. ஸோ 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். which is equal to -15 divided by 3 which is equal to -5. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ராய்டுடைய பாயிண்ட் வந்து -5ல் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட். ஸோ அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா θA is equal to 2q plus 1 into 180 degree divided by P minus Z and Q ஓட வேல்யூ நமக்கு 0, 1ல இருந்து P minus Z minus 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதில் P minus Z உடைய வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போல்ஸ் வேல்யூ 3 minus 0, ஏன்னா ஜீரோஸ் எதுவுமே இல்லை, -1. ஸோ 3 minus 1 நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 2ல் இந்த Qவோட வேல்யூ முடியும். ஸோ 0, 1 and 2 அப்படின்னு நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 0க்கு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ θ1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Qக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும், ரிமைனிங் 1. ஸோ 1 into 180 degree divided by P minus Z. ஸோ P minus Zோட வேல்யூவாக நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 3 தான் கிடைச்சிருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 180/3 நமக்கு 60 டிகிரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அசிம்ப்டோட ஆங்கிள் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு θ2 எடுத்துக்கலாம், which is equal to 2 into Q வேல்யூ இப்போ 1 plus 1 into 180 degree divided by 3 which is equal to 2 plus 1 3 into 180 divided by 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகி நமக்கு 180 டிகிரி அப்படின்னு θ2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு θ3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 into Qவோட வேல்யூ இப்போ நமக்கு 2 அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 into 180 degree divided by 3. ஸோ 5 into 180 divided by 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 300 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா θ1 is equal to 60 degree, θ2 is equal to 180 degree and θ3 is equal to 300 degree and சென்ட்ராய்டோட வேல்யூ என்னென்னா சிக்மா is equal to -5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு இந்த 2 டேட்டாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸையுமே பார்த்துட்டு இதிலிருந்து நம்ம டீட்டெயிலாக எப்படி நம்ம ரூட் லோக்கஸை ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.